நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. பாகிஸ்தானே உலுக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கதிகலங்கி போய் நிற்கிது பாகிஸ்தான். இதனால செம்ம குசியில இப்போ இந்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் பாகிஸ்தானுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இனிமே மிரட்டிலாம் இந்தியாவை பணிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிரடியாக இந்தியா கிட்ட பணிய ஆரம்பிச்சிருக்காங்க. அலறி அடிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள். அதை பற்றி நாம் இந்த வீடியோவிலே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னாலும் நீங்களாம் தவறாமல் ஃபாலோ பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இப்போ பார்த்தோம்னா பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக இளம் தலைமுறையினர் தற்போது போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இதனால் அங்கே பரபரப்பான சூழல் நிலவிட்டு வருது. உலகெங்கும் இருக்கும் இளம் தலைமுறையினர் தங்கள் நாடுகளில் நடந்து வரும் அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க துவங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய அண்டை நாடுகளான வங்கதேசம், நேபாள், இலங்கையில் இளம் தலைமுறையினர் நடத்திய போராட்டங்கள் அரசை ஆட்டம் காண வச்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் முக்கிய தலைவர்களை நாட்டை விட்டே வெளியேற வச்சுச்சு. பல ஐரோப்பிய நாடுகள்லையும் இது போன்ற போராட்டங்கள் நடந்துச்சு. இதன் தொடர்ச்சியாக தான் நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான்லையும் தற்போது இளைஞர்களுடைய எழுச்சி துவங்கி இருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தான் தற்போது இந்த மாதிரியான சூழல் நிலவிட்டு வருது. ஏற்கனவே விலைவாசி உயர்வு, கோதுமைக்கான மானியம், மின்சாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து இந்த பகுதி மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டங்கள், வன்முறைகள் அப்படின்னு நடத்திட்டு வந்தாங்க. மேலும் போராட்டக்காரர்களிடம் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அந்த போராட்டங்கள் எல்லாம் வாபஸ் பெறப்பட்டு இயல்பு நிலை திரும்பிச்சு. இந்த நிலையில தான் தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மீண்டும் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தற்போது அந்த நாட்டு அரசுக்கு எதிராக இளம் தலைமுறையினர் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இங்கே இருக்கும் மாணவர்களுக்காக சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் மதிப்பீட்டு முறையில் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பெண்கள் குறைவாக வழங்கப்பட்டதாக புகார்கள் எழுந்துச்சு. எதிர்பாராத அளவுக்கு மதிப்பெண்கள் குறைந்ததை அடுத்து புதிய மதிப்பீட்டு முறையில் குறைபாடு இருப்பதாக சொல்லி மாணவர்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. மேலும் முசாபராபாத்தில் இருக்கும் முக்கிய பல்கலைக்கழகங்களில் கல்வி கட்டணம் மற்றும் இதர கட்டணங்கள் உயர்வு, தேர்வுகளில் தோல்வி அடைந்த அல்லது குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மறுமதிப்பீடு செய்வதற்கான கட்டணம் ஒரு தாளுக்கு, அதாவது ஒரு பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் அப்படின்னு கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. கல்வி கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியான முறையில் துவங்கப்பட்ட இந்த போராட்டம் ஒரு மாணவர் மீது அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கி சூட்டால் வன்முறையாக மாறுச்சு. ஆத்திரமடைந்த மாணவர்கள் டயர்களை எரித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. கல்வி கட்டண உயர்வுக்காக தொடங்கிய மாணவர்கள் போராட்டம் தற்போது மோசமான உள்கட்டமைப்பு, சுகாதார பராமரிப்பின்மை மற்றும் போக்குவரத்து வசதியின்மை உள்ளிட்ட அடிப்படை நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிரான போராட்டங்களாக மாணவர்கள் மறுவடிவமைப்பு செஞ்சிருக்காங்க. மொத்தத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் மாணவர்கள் பொருளாதார சுமை மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக போராடுவதன் வாயிலாக தங்கள் பிராந்தியத்தின் எதிர்காலம் குறித்து பாகிஸ்தான் நிர்வாகத்துக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதன் வாயிலாக அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த போராட்டத்தினால பாகிஸ்தான் அரசு மிகப்பெரிய அளவில் ஸ்தம்பித்து போயிருக்காங்க. இதில் என்னடா இந்தியாவுக்கு லாபம் அப்படின்னா, போராட்டம் நடக்கிறது எங்கே அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில். ஏற்கனவே பல வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியா விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்கணும் அப்படின்னு. அதைத்தான் நாமளும் பல வீடியோக்களில் பேசியிருந்தோம். இப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு வருது. இது மட்டும் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் மக்கள் இந்தியா கூட எங்களை இணைச்சிக்கோங்க, இந்தியா பக்கம் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த வகையில் தான் இப்போ இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு அப்படின்னா இதை வச்சு இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விரைவில் மீட்டெடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இப்படி உள்நாட்டில் தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மோதல் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நிலையில் நடத்தப்பட்ட பரஸ்பர துப்பாக்கி சூட்டில் 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் நிலையில் இருக்கும் தெக்ரி தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுகிற பாகிஸ்தான் தாலிபான் பயங்கரவாத அமைப்பினர் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் அந்த அமைப்பின் தலைவர்கள் மேலே பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதலை நடத்துச்சு. இதைத் தொடர்ந்து 2 நாடுகளுக்கு இடையே மோதல் வெடிச்சிச்சு. மாறி மாறி நடத்தி கொண்ட தாக்குதலில் இதுவரைக்கும் ஏராளமானோர் உயிரிழந்திருக்காங்க. இதனையடுத்து உலக நாடுகளுடைய தலையீட்டினால தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தாலும் முழுமையான போர் நிறுத்தம் தொடர்பாக துருக்கியில் இருதரப்பின் சார்பிலையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது.
இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே எல்லை தாண்டி பரஸ்பரமாக நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 4 பெண்கள் உட்பட 6 பேர் வந்து பலத்த காயமடைஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் தரப்பில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்த தகவலும் வெளியாகல. இந்த தாக்குதலுக்கு 2 நாடுகளுமே மாறி மாறி குற்றம் சாட்டிட்டும் வர்றாங்க. இதற்கிடையில தான் இந்த சம்பவம் குறித்து ஆப்கானிஸ்தானுடைய தலிபான் அரசு செய்தி தொடர்பாளர் ஜபிகுல்லா முஜாஹித் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்தான்புல்ல பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரும் நிலையில பாகிஸ்தான் படைகள் ஸ்பின் போல்டாக் பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. பேச்சுவார்த்தை குழுவை மதித்தும் பொதுமக்கள் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையிலையும் முஸ்லீம் அமீரகத்தின் படைகள் இதுவரை எந்த ஒரு பதிலடியும் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஆப்கானிஸ்தானுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு பாகிஸ்தான் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இதில் ஆப்கானிஸ்தான் தாக்குதலை நடத்தினாங்களா பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தினாங்களா அப்படிங்கிறக்கெல்லாம் அப்பாற்பட்டு கொடூரமாக 5 அப்பாவிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. மேலும் பலர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. ஒருவேளை பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக பதிலடி கொடுப்பாங்க, திருப்பி அடிப்பாங்க. ஏற்கனவே வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இந்த மோதல் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்படி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றும் விதமாக மீண்டும் வந்து தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது. கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு நல்லதில்லை, உகந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். உள்நாட்டு பிரச்சனையும் சமாளிக்க முடியல, எல்லையில் நடக்கும் பிரச்சனையையும் பாகிஸ்தானால் சமாளிக்க முடியல. விரைவில் பாகிஸ்தானுடைய கதி அரோகதி தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், கடைசி செய்தின்னு சொல்லலாம் நண்பர்களே. நம்மக்கிட்ட மண்டிகிட்டு இருக்காங்க, நம்மளை பணியை வச்சு பார்த்தாங்க, ஆனால் இந்தியா துணிஞ்சு நின்று அடித்தாங்க. இறுதியில் இந்தியா கிட்ட மண்டிகிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிக அளவில் நிறுத்தி இருக்கிறாரு. அவர் வந்து என்னுடைய நண்பர், நாங்கள் இருவரும் பேசிட்டு வர்றோம். பிரதமர் மோடி அவர்கள் பெரிய மனிதர், இந்தியாவுக்கு நான் வரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. நான் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு போவேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எப்போது வர திட்டமிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற பற்றிய முக்கியமான தகவலும் வெளியாகிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு 50% வரியை விதிச்சிருக்கிறாரு. இதனால 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு. நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் ஏற்றுமதி சரிஞ்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்கா கூட வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு தான் இருக்கு. ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறத இந்தியா வந்து நிறுத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. இதுக்கு நம்முடைய நாடு செவிசாய்க்காமல் இருந்த நிலையில தான் தற்போது ஓரளவுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் தொடர்பான ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்லப்படுது. இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுது. இதற்கிடையில தான் ட்ரம்ப் அவர்கள் ஓவல் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. அப்போது அவர்கிட்ட இந்தியா அமெரிக்கா இடையே நடக்கும் வர்த்தக பேச்சுவார்த்தை பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிக அளவில் நிறுத்தியிருக்கிறாரு. அவர் வந்து என்னுடைய நண்பர், நாங்கள் 2 பேருமே பேசிட்டு தான் இருக்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் பெரிய மனிதர், இந்தியாவுக்கு நான் வர வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. கண்டிப்பாக நான் செல்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதனை எடுத்து பத்திரிகையாளர்கள் அடுத்த ஆண்டு இந்தியாவுக்கு செல்வீர்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கலாம், ஆமாம் அப்படின்னு பதிலளித்தார். இதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அடுத்த ஆண்டு இந்தியா வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னதாக வெள்ளை மாளிகையில் செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட் அளித்த பேட்டியில் என்ன சொன்னார்னா, இந்தியாவுடனான உறவை ஆழப்படுத்த ட்ரம்ப் அவர்கள் விரும்புகிறாரு. ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கான முக்கியமான பார்ட்னராக இந்தியா இருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு பற்றி ட்ரம்ப் அவர்கள் பாசிட்டிவ் எண்ணம் வச்சிருக்கிறாரு. சில வாரங்களுக்கு முன்பு கூட பிரதமர் மோடி அவர்கள் கூட பேசினார். ஓவல் அலுவலகத்தில் இந்தியாவுடைய உயர் அதிகாரிகளுடன் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடினார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதன் அடுத்த கட்டமாக தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அடுத்த ஆண்டு நம்முடைய நாட்டுக்கு வரும் வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக தற்போதைய சூழலில் சீனாவிடம் நம்முடைய நாடு வந்து நெருக்கமாக செயல்பட்டு வர்றாங்க. இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் விரும்பலை. இதனால் விரைவில் அவர் நம் நாட்டுக்கு வந்து சீர்குலைந்த உறவை மீட்டெடுக்க முயற்சிப்பார் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. மேலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் வியூக ரீதியிலான ஒத்துழைப்பை பலப்படுத்த என்னுடைய இந்த பயணம் வந்து உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கூட தான் நடத்திய சமீபத்திய உரையாடல்கள் மிக சிறப்பாக சென்று கொண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்தியாவுக்கு வருமாறு மோடி அவர்கள் தமக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அந்த பயணத்தை மேற்கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மனுஷன் இப்படியே பேசிகிட்டே விட்டுட்டாருன்னா பரவாயில்ல, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு, நேற்று ஒன்று பேசுகிறாரு அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது. கடந்த சில நாட்களாக அவர் வாயிலேருந்து வர்றது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்துக்கு தான் தான் மத்தியஸ்தம் செஞ்சதாக ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வர்றாரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறத தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாரு. இப்படி ட்ரம்ப் அவர்கள் பேசினாலும் 2 அரசாங்கங்களுக்கு இடையிலான ராஜதந்திர ஈடுபாடு வந்து தொடர்ந்துட்டு தான் வருது அப்படின்னே சொல்லணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்தியா வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரியோ
ட்ரம்ப் அவர்கள் செய்கிற மாதிரியோ அல்லது மற்ற நாடுகள் எடுக்கும் முடிவை வந்து எடுக்கல, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அதே போல் நம்ம வந்து அமெரிக்காவை வேணும்னு ரொம்ப இழுத்தும் வச்சுக்க கூடாது, வேண்டான்னு வந்து அறுத்து எரிஞ்சிடவும் கூடாது. என்னைக்கா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நமக்கு தேவைப்படும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் ஒரு சின்ன இடத்துல நமக்கு அவங்களுடைய தேவை நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடையும் ஒரு நல்ல தலைவனாக ஒரு நல்ல பண்போட நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் தான் நம்முடைய இந்தியா வந்து அமெரிக்காவை ஒதுக்கி தள்ளாமல் சீனா கூடயும் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க, ரஷ்யா கூடயும் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. அமெரிக்கா கிட்டையும் பட்டும் படாமல் பேசிக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ, நம்ம வந்து எப்படி அமெரிக்கா கிட்ட நமக்கு என்னமான சாதகமான பலன்கள்லாம் இருக்குது, நம்முடைய நாட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக வந்து முடிவு பண்ணி அந்த வழியில் வந்து நம்முடைய இந்தியா வந்து நகர்ந்துட்டு இருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்முடைய நாட்டுக்கு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்தார் அப்படின்னா நம்ம எல்லோருமே வரவேற்போம். வந்ததுக்கப்புறம் அவர் என்ன ஃபீலாக வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வரட்டும், அப்புறம் வச்சு நம்ம வந்து ட்ரம்ப்பை வச்சு செய்யலாம் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.